Hey all, welcome back to SK's Kitchen World. So இன்னைக்கான ரெசிபி என்னன்னா கிறிஸ்மஸ்க்காக ஓரியோ கேக் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓரியோ கேக் செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். நாங்க 2 பெரிய பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கோம். பெரிய பேக்கெட் கிடைக்கலன்னா 4 சின்ன பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 5 டீஸ்பூன் ஆஃப் பவுடர்ட் சுகர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு பால். இது வந்து மிக்சிங்காக தான், அதனால உங்களுக்கு எவ்வளவு பால் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கிட்டா போதும். டைரி மில்க் எதுக்குன்னா மேல நம்ம டெக்கரேஷனுக்காக தான். இப்போ அடுத்து டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ்லாம் என்னன்னு பார்த்துடலாம். பிளாக் சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கோம், ஜெம்ஸ் எடுத்திருக்கோம், ஒயிட் சாக்கோ சிப்ஸ் அண்ட் கடைசியா ஸ்ப்ரிங்கிள்ஸ். வாங்க ஓரியோ கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பீஸா உடைச்சு போட்டுக்கலாம். அப்பதான் அரைக்கும் போது நமக்கு ஈஸியா அது பிளெண்ட் ஆயிடும். A few moments later. எல்லா பிஸ்கெட்ஸையும் உடைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சிடலாம். பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே பொடியா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு தனி பாத்திரம் எடுத்து அதுல இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். முதல்ல கட்டியே இல்லாத மாதிரி அதை நல்லா இது பண்ணி விட்டுருங்க. இப்போ அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க 5 டீஸ்பூன் ஆஃப் பவுடர் சுகர், இப்போ அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா. இது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கெட்டியா இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை நல்லா சில்கியா வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க, அவசரப்பட்டு நிறைய சேர்த்துறாதீங்க. நிறைய சேர்ந்துட்டா பால் வந்து தண்ணியா ஆயிடும். பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்தா அப்புறம் இந்த மிக்ஸ்சர் வந்து ரொம்ப தண்ணியா ஆயிடுச்சுன்னா கேக் மாதிரி வராது. கொஞ்சம் கொஞ்சமா சில்கியா மாறிட்டே வருது. Later. விஸ்க் ஒன்னு எடுத்து நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. தெரியுதா, சில்கியா மாறிட்டே வருது. நல்லா இது பேட்டர் மாதிரி வரணும். ஸோ அது பேட்டர் மாதிரி ஃபார்ம் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாவும் வந்துடக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி டெக்ஸ்டர் வர வரைக்கும் பாலை ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ நான் வந்து இந்த கப் அளவுக்கு பால் எடுத்தேன். இந்த கப் அளவான பால் ஃபுல்லா ஊத்திட்டேன். அதுவே கரெக்டா இருக்கு. ஸோ நீங்களும் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ல தேவையான அளவு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்கிறேன் அப்படின்னா சாப்பிடும் போது ஒரு கிரன்ச்சியான டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். ஓகே, இப்போ இந்த பேட்டர் எடுத்து ஓரமா வச்சுட்டு நம்ம இதை ஹீட் பண்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். இன்னைக்கு நம்ம கேக்க ஓவன் இல்லாம தான் பேக் பண்ண போறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கர்ல அடியில ஃபுல்லா சால்ட் கொட்டிக்கலாம். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடியில இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இதுக்கு மேலதான் நம்ம
நம்மளோட பேட்டரை வைக்க போறோம். குக்கர் எடுத்து ஸ்டவ்ல வச்சு இப்ப அதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்ப குக்கர் மேல நம்ம வெயிட் போடணும்னு அவசியம் இல்ல, சோ அது வெயிட் போட வேண்டாம். அண்ட் குக்கரை லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர் போட போற ஒரு பாத்திரத்துல ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் கேக் வந்து ஒட்டாம வெளியே வரும். சைட்ஸ்லயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். இப்போ அந்த பட்டர் ஷீட் மேலயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் எல்லாம் போட்டுடலாம். பேட்டர் ஊத்துனதுக்கு அப்புறம் இத மாதிரி நல்லா அதை வந்து தட்டிடுங்க. அப்பதான் அது வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். A few moments later. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ இது உள்ள நம்மளோட பேட்டர் வச்சிடலாம். பேட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். சோ லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்படியே அதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 hour later. இப்போ ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. நான் 45 மினிட்ஸ் சொல்லியிருந்தேன், பட் நாங்க 1 ஹவருக்கு வச்சிருந்தோம். இப்போ வாங்க நம்ம இந்த குக்கரை ஓபன் பண்ணி கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேக் நல்லா மேல எழும்பி வந்திருக்கு, நல்லா ஸ்பாஞ்சியா தெரியுது. சோ இப்போ இந்த பேட்டர் வந்து வெந்திருக்கா இல்ல அப்படியே தான் இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணணும்ன்ற நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. அதை கேக் உள்ள குத்தி பாத்தீங்கன்னா அந்த டூத் பிக் மேல எதுவுமே ஒட்டல அப்படின்னா நம்ம கேக் வந்து ரெடி அப்படின்னு அர்த்தம். கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் மேல ஊற்றுறதுக்காக நம்ம சாக்லேட் கனாஷ் தான் ரெடி பண்ண போறோம். சோ அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/4 கப் அளவு பாலை ஊத்திருக்கேன். சோ இப்ப அது நல்லா பாயில் ஆகுற வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு வெயிட் பண்ணுங்க. பால் நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை கீழே இறக்கிடலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்திருக்க இந்த பால்ல நம்ம எடுத்து வச்சிருக்க டைரி மில்க் சாக்லேட் எல்லாம் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஓரியோ கேக் மேல ஊத்தி டெக்கரேட் பண்ண போறோம். இத ஸ்டவ்ல வச்சுதான் ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பால் பாயில் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஹீட்லயே சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி வந்துடும். Later. மிக்ஸ் பண்ண நம்மளுடைய சாக்லேட் கனாஷ் ரெடி ஆயிடுச்சு. கேக் குக்கர்ல இருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சதுக்கு அப்புறமா கத்தி எடுத்து கார்னர்ஸ்ல வரைக்கும் நல்லா குத்தி விட்டுருங்க. அப்பதான் கேக் வந்து வெளியே ஈஸியா வரும் நம்ம கவுத்து போடும் போது. முடிஞ்ச அளவுக்கு பட்டர் பேப்பரோட சேர்த்து வந்து கார்னர்ஸ் இது பண்ணுங்க. கேக் வந்து நல்லா இப்படி குண்டான கவுத்து போட்டுட்டு இப்போ இதுக்கு மேல இருக்க பட்டர் பேப்பர் வரைக்கும் எடுத்துருங்க. பாருங்க கேக் எவ்வளவு சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கு. இப்போ கேக் மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கனாஷ் ஊத்திக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ டெக்கரேஷனுக்காக கார்னர்ஸ்ல ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே மேல கொஞ்சமா சாக்கோ சிப்ஸ் தூவி விட்டுக்கலாம். இது வந்து நான் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். ஃபைனலா நம்ம எடுத்து வச்சிருக்க ஜெம்ஸ் சும்மா ஒரு 2-3 பீசஸ் மட்டும் வச்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய ஓரியோ கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கட் பண்ணும்போது நல்லா ஸ்மூதா கட் ஆகுது. பாருங்களேன் எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இது இப்போ டேஸ்டிங்க்கு கொடுக்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். உண்மையாவே நல்லா சாக்லேட்டியாவும் ஸ்பாஞ்சியாவும் இருக்கு. சோ இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்டுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய். ஒரே நிமிஷம் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பாய்.